இந்த சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி எவ்வளோ எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான விஷயங்க. நான்லாம் சின்ன பையனாக இருந்து நான்லாம் வளர்கிறப்போ நாங்கள் வளர்ந்ததே வந்து இந்த ஃபில்டர் காஃபியும் இந்த நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டு தான். டெய்லி மார்னிங் அது இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிரும். அப்படி என்ன இந்த ஃபில்டர் காஃபியில் இருக்குது? இந்த ஃபில்டர் காஃபிக்குன்னு சில பர்டிகுலரான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்டர் காஃபி கொஞ்சம் கசப்பாக இருக்கணும், நல்ல அந்த நுரையோடு இருக்கணும், நல்ல ஒரு பஞ்சி டேஸ்ட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை எப்படி வீட்டில் கொண்டு வருது அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளானதாக இருந்தாலும் 2-3 சின்ன டெக்னிக். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து இந்த காஃபியில் வந்து அந்த நுரை நிற்க மாட்டேங்குது, அது எப்படி அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபில்டர் காஃபி ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக் அவுட். இந்த ஃபில்டர் காஃபியில் ரொம்ப முக்கியம் அந்த ஃபில்டர். அதாவது அந்த ஃபில்டரை நீங்கள் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். அதில் இந்த இம்பென்ச்சர்னு ஒன்று போடுவாங்க. அதாவது அந்த மேலே பவுடருக்கு மேலே வைக்கிறது. அந்த இம்பென்ச்சர் வந்து எப்பொழுதும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கிராவிட்டி ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறது கிராவிட்டி ஃபில்டர். அந்த கிராவிட்டி ஃபில்டர் என்ன அப்படின்னா அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாதி அடைச்சிரும் எப்பொழுதுமே. அதனால் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணுங்கள். அது 2 வகையாக க்ளீன் பண்ணலாம். ஒரு பின்னை வச்சு இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லைட்டாக நெருப்பில் காட்டி தட்டுனீங்கன்னா அது கறி விழுந்துடும். ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போனா அந்த டிகாஷன் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த காஃபி பொடி. இந்த காஃபி பொடியில் என்ன, நம்ம ஃபில்டர் காஃபியில் நம்மளோட காம்பினேஷன் என்ன அப்படின்னா காஃபி பவுடரும் சிக்கிரியும். இந்த சிக்கிரின்றது வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தா 17ஆம் நூற்றாண்டு 17th செஞ்சுரியில் ஃப்ரெஞ்சு தான் வந்து அப்போ அந்த காஃபி பீனுக்கு வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் இருந்தப்போ வேறு வழி இல்லாமல் இந்த சிக்கிரி அதோடு ஆட் பண்ணி இந்த வால்யூம் கொண்டு வரதுக்காக பண்ணதாக ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. அப்படி பார்த்தா அதை நம்ம 300 வருஷமாக குடித்து அந்த சிக்கிரியோட காஃபி குடிக்கிறதே நமக்கு ஒரு பழக்கமாயிருச்சு. அது நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலே ஆயிடுச்சு. அது ஒரு ஃபேமஸாகவும் ஆயிடுச்சு மெட்ராஸ் ஃபில்டர் காஃபின்னு. இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்னா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி, மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி அப்படின்னு நிறைய ஆயிடுச்சு. இப்போது இந்த சிக்கிரி காஃபி பொடி என்ன ரேஷியோவில் இருக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நல்ல ஒரு ஃபில்டர் காஃபிக்கு இந்த சிக்கிரி வந்து 20% 40% வரைக்கும் கலக்கலாங்க. இந்த ரெடிமேட் காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர்னு நிறைய கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 20% 40% தான் கலந்துருப்பாங்க. இதை நீங்கள் தனியாகவும் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காஃபியில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் காஃபி பவுடர் நமக்கு கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கா, ரொபஸ்தா, பீபரி, இது 3 தான் நமக்கு கிடைக்குது. நிறைய இடத்துல இந்த 3 பிளெண்டாயும் நமக்கு வருது. காஃபி பவுடர்னு பிளெயினாக வாங்கினா கிடைக்குது, தனித்தனியாகவும் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ இந்த காஃபி பவுடர் தனியாக வாங்கிக்கலாம், ப்ளஸ் இந்த சிக்கிரி தனியாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் அந்த காஃபி ஷாப்னே இருக்கும், அதாவது இந்த காஃபி பவுடர் விற்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வெரைட்டி பீன்ஸ் வச்சுருப்பாங்க. எது வேணும்னு கேட்பாங்க, எவ்வளோ சிக்கிரி வேணும்னு கேட்பாங்க, உங்களுக்கு தேவையாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ ரெடிமேடாக பேக்கில் ஈஸியாக வருது. அதில் ஒரு ஃபில்டர் காஃபி பவுடர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பண்ணி எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிராவிட்டி ஃபில்டர் இந்த 2 பார்ட் இருக்குது. இந்த இம்பென்ச்சர் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இதில் போடுறேன். இந்த காஃபி பவுடரில் சிக்கிரி, காஃபி பவுடர் ரெண்டும் ஏற்கனவே மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இது இப்போ ஃபில்டரில் போட்டுட்டு இப்போ இந்த இம்பென்ச்சரை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ரொம்ப அமுக்கிற வேணாம். இல்லை ரொம்ப அமுக்கினீங்கன்னா ரொம்ப டைட்டாகி நம்ம மேலே ஊற்றுற சுடு தண்ணி கீழே இறங்காது. கொதித்த தண்ணியை இப்போது அந்த ஃபில்டரில் ஊற்றுங்க. பவுடர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்டரில் போட்டுட்டு நம்ம மூடி, ஃபில்டரோட மூடியை ஜஸ்ட் டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மேலே அழகாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 20 ஒரு 30 நிமிஷம் மேபி இந்த இம்பென்ச்சரை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆட்டி விடுற மாதிரி இருக்கும், அந்த கொஞ்சம் இறங்குறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் செட்டில் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் இந்த தண்ணி இறங்கி அந்த பவுடர் வழியாக அழகாக டிகாஷனாக கீழே போய் கலெக்ட் ஆகிரும். இப்போ அழகாக உங்களுக்கு இப்போ கீழே வந்து இந்த டிகாஷனாக அழகாக உங்களுக்கு கலெக்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 30 நிமிஷம் இந்த கீழே இந்த டிகாஷன் ரெடி. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து பர்ஃபெக்ட் கலர், ஃப்ளேவர், இந்த திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம பாலை காய்ச்சி அதிலிருந்து ஒரு பர்ஃபெக்டாக ஃபில்டர் காஃபி நுரையோடு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வால் பாத்திரத்தில் பாலை கொதிக்க வைங்க. பால் காய்ச்சணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பால் காய்ஞ்சிட்டு கொதிச்சுட்டு இருக்கிறப்போ, அதாவது இப்போ பால் காயிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த டிகாஷன் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த 1/4 பங்கு டிகாஷன், ஒரு 3/4 பங்கு பால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த டிகாஷனில். ஏன்னா இந்த பால் கொதிச்சுட்டு வரக்குள்ளே இந்த டிகாஷனில் இந்த சுகர் கரைஞ்சு
கொஞ்சம் இந்த கேரமலைஸ் ஆயிரும். ஏன்னா இந்த நுரை நிற்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த சுகர் தாங்க. இந்த சுகர் வந்து கொஞ்சம் பாகா உள்ளே கரைஞ்சி டிகாஷனில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக இந்த பாலை சூடாக ஊற்றி ஆற்றுறப்போ அது கேரமலைஸ் ஆகி பர்ஃபெக்டான ஒரு நுரை கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் வந்து இந்த பவுடர்லேயே சேர்த்து ஃபில்டரோடு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி ஜென்ரலாக பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த டிகாஷன்லேயே சுகர் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து அது உங்களுக்கு சுகர் நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த டிகாஷனில் ஆட் பண்ணுறதுனால யாருக்கு சுகர் வேணுமோ வேணாமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். இந்த கொதிச்ச பாலை கொஞ்சம் நுர விடுறேன், அதாவது இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக ஆற்றி அந்த நுரையோட இந்த டிகாஷன் சுகர் இருக்கிற டம்ளரில் ஊற்றுங்க. இந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்ட்ராங்காக வேணும் உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி வேணும், இன்னும் கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஃப்ராத்தை உள்ளே கொடுக்குறது. ஏன்னா எப்பொழுதுமே எந்த காஃபினாலும், இந்தியன் காஃபினாலும் சரி, இட்டாலியன் காஃபினாலும் சரி, இந்த ஸ்டீமு ஏர் இந்த வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இட்டாலியன் காஃபி மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் நாசில் இருக்கும். பட் நம்ம காஃபியில் நம்ம கையிலேயே ஆற்றி அந்த நுரையை உள்ளே கொண்டு வருவோம். அந்த ஏர் உள்ளே போகிறப்ப தான் அந்த வாசனை நல்லா அழகாக வெளியில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற்றுங்க 2-3 வாட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நுரை அழகாக மேலே இப்படி நிற்குது. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சம் பாலை தனியாக நுரை விட்டு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷ் மாதிரி. அதுக்கு மேலே கொஞ்சம் டிகாஷனை கூட ஒரு டேஷ் ஆஃப் டிகாஷன் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹோட்டலில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அழகாக ஒரு பித்தளையில், அந்த காலத்தில் இப்படி தான் வரும், அழகான ஒரு காஃபி டம்ளர் அண்ட் டவ்ரா இதில் எப்படியே சர்வ் பண்ணால் ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் சவுத் இந்தியன் காஃபி. கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு சொல்லலாம், மெட்ராஸ் ஃபில்டர் காஃபின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி அதில் என்ன சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது, எப்படி ஒரு நல்ல நுரையோட காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஏன்னா அந்த காஃபி வந்து எத்தனை வகையான நம்ம காஃபி குடித்தாலும் சில பேருக்கு அந்த மார்னிங் ஈவினிங் ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா தலைவலியே வந்துடும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது நீங்கள் இன்றைக்கி பண்ணின மெனுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கிடச்சிருந்தா அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு மெனுவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் happy cooking and happy drinking filter coffee.